நடிகர் விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலை. அவங்க கட்சியினரே மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. உடனே பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமான்னு மாவட்ட செயலாளர்கிட்ட ஆலோசனை நடத்தினதாக செய்தி பரவுச்சு. அது இந்த கணம் வரையும் தாவைக்கா மறுக்கலை. விஜய் டெல்லிக்கு போகிறாரு அப்படிங்கிறாங்க. சிபிஐ வழக்குக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போகிறாங்க, நைட்டே பார்க்க போகிறாருங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. இல்லை ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. காங்கிரஸுடன் கூட்டணின்னு வந்தது. ஆனால் கடைசி வரையும் யாருமே இவரோட கூட்டணிக்கு வரல. இப்போ இவர் பிஜேபியை நோக்கி போகிறார். எப்படியாவது திமுகவை காலி செய்கிறதுக்கு நம்மளாம் ஒன்று சேரணுங்கிற மாதிரி டெல்லி பிளான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் சொன்னீங்க எல்லா கட்சியும் சொல்லிட்டு வந்தீங்க வரிசையாக. திமுகவோட மட்டும்தான் கூட்டணின்னு பேசலை. திமுகவோடு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு. இல்லை, தாவேகாங்கிற ஒரு கட்சியே பாஜகவால் ஆரம்பிக்கப்பட்டு ஓட்டுகளை பிரிப்பதற்காக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலில் தான் பேசினோம். தாவேகாங்கிற ஒரு கட்சியை அப்போ பேர் கூட வைக்கல. விஜய் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 தொகுதிகளில் நிப்பாட்ட போகிறாங்க, ஓட்டுகளை பிரிக்க போகிறாங்க. அதான் அவங்களுடைய பிளான். அப்படி தான் உருவாக்கப்பட்ட கட்சி தாவேகா. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் யார் ஓட்டை பிரிப்பார்? சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பார், தலித் இளைஞர்கள் ஓட்டை பிரிப்பார், திமுக ஓட்டை பிரிப்பார். திமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டுன்னு நினச்சா இவர் பிரித்தது போல அதிமுக ஓட்டை பிரிச்சிட்டாரு. ஏன்னா அதிமுக செய்ய வேண்டிய திமுக எதிர்ப்பு அரசியலை விஜய் பண்ணதுனால அதிமுக ஓட்டு பூரா இவருக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதிமுக பெரிய முன்னணி நிர்வாகிகள் பூரா இந்த பக்கம் போகிறாங்க. அப்போ அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தக்கூடிய பாஜக ஆட்கள் வந்து இவர் பக்கம் போயிட்டாங்க, விஜய் பக்கம் போயிருக்காங்க. பாஜகவுக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அப்படிங்கும் போது 3வது இடத்துக்கு விஜய் என்டிஏ போயிருமோ? தமிழ்நாட்டில் நம்ம இந்தியா முழுவதும் ஆட்சி செய்கிறோம், வந்து அவ்வளோ வலிமையாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நீ பி டீம்லாம் இல்லை, நீ மெயின் டீமுக்குள்ளே வந்துரு, ஆட்டத்தை கலைச்சிட்டு அப்படின்னு அவரை வந்து இன்றைக்கி கூட்டு போகக்கூடிய வேலை செய்கிறாங்க. அநேகமாக நாளைக்கு தான் சிபிஐ விசாரணை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி சம்மன் போகிறாருங்கிறது தெரியல. அதுவே குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி மதியானமே போயிட்டார். மதியானம் கிளம்பி போயிருக்காரு. அவர் போகிறப்ப அவருடைய ஹேண்ட்பேக்கில் கத்திரி இருந்துச்சு, சிஸ்டர் வச்சுருந்துருக்காரு போல். அதில் ஸ்கேன் பண்ணப்போ அதுதான். அப்புறம் பைலட் வந்து அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அது இதில் கொண்டு போகக்கூடாது ஃப்ளைட்டில். அது அவர் தெரியாதா என்ன? ஃப்ளைட்டு கத்தி இதெல்லாம் பவுடர் இதெல்லாம் அவருடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்துருக்காரு சிஸ்டர். ஆமாம், அது வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து இதில் லக்கேஜில் போட்டு விடலாம். ஆமாம், பயணிக்கும் போது கத்தி சென்ட்டு எதுவுமே அவருடைய ஹேண்ட் லக்கேஜில் சிஸ்டர் இருந்திருக்கு. அதை ஸ்கேன் பண்ணுறப்ப பார்த்து தெரியாமல் இருக்காதுங்க விஜய்க்கு. அது போய் இப்போ ஃப்ளைட் எடுக்கல, நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒரு 1 ஹவர் டிலே. பைலட் அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. செக்கிங்கில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் நைட்டு போய் தங்குறாரு. அமித்ஷாவுடைய செயல் 10 மணிக்கு மேலே தான் நைட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பார், சந்திப்பார். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு மதியம் வந்து சிடி நிர்மலுக்கு நாளைக்கு ஈவினிங் நாங்கள் பிரஸை சந்திக்கிறோன்ட்டு போகிறாப்புல.